அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சுக்கிர பகவானின் பெயர்ச்சி, இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு மாற்றத்தையும் ஒரு முன்னேற்றமான எதிர்காலத்தையும் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போது நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. கடகம் ஜலத்தத்துவ ராசி, நீர் ராசின்னு சொல்லுவோம். அதாவது இந்த கடகத்தில் பிறந்தவங்க எப்போவுமே கண்ணியத்தோடு வாழக்கூடியவங்க, மற்றவங்களை நாம் சார்ந்து வாழ்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு சில நன்மைகள் செய்து வாழக்கூடியவங்க தான் இந்த கடகராசிக்காரர். இந்த கடகராசியில் பிறந்தவங்க ஒரு பக்கம் இருக்க மாட்டீங்க. இடம் மாற்றங்கள், வெளிநாடு வெளி பிரயாணம், அலைச்சலான தொழில்கள் செய்வீங்க. ஆமாங்க, மற்றவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் சொந்த தொழில் செய்கிறதுலையும் வல்லமை படைத்தவங்களாக இருப்பீங்க. அதே மாதிரி மருத்துவத்துறையில் சாதிக்கக்கூடிய தன்மை ரொம்ப இந்த கடகராசிக்காரருக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசி நாதனே சந்திரனாக வர்றதுனால அன்பான உள்ளம் கொண்டவங்க, அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை பார்த்து ரசிக்கக்கூடியவங்க கிடையாது, அந்த கஷ்டத்தை போக்கக்கூடியவங்க. தான் மட்டும் நல்லா இருந்தால் போதும், தான் சந்தோஷமாக இருந்தால் போதும்னு நினைக்க தெரியாது. குடும்பம், ஒரு மனைவி அல்லது ஒரு கணவனாக இருந்தால் எவ்வளோ அவங்க நம்மளுடைய துணைவியார் சில சிரமங்களை கொடுத்தாலும் கௌரவத்துக்காக அவங்கள மாற்றி அதை சரிப்படுத்தி தன்னுடைய சந்தோஷங்கிறது இழந்து கூட, அதாவது தன்மானத்துக்காக வாழக்கூடியவங்க தான் இந்த கடகராசிக்கார். அப்பேற்பட்ட உங்களுக்கு பெரும் அனுபவங்கள் இந்த ஒரு 5 வருஷம் கொடுத்தாச்சு. வேலையிலையும் சரி, அதே மாதிரி பண விஷயத்துலேயும் சரி. சிலர்லாம் பார்த்தோம்னா பிறந்த இடத்த விட்டுன்னு இடம் மாறிட்டேன், செய்துட்டு இருந்த பிஸ்னஸை விட்டுட்டு இப்போ வேலை செஞ்சிட்ருக்கிறேன், இன்றைக்கி போயிட்டு இருந்த வேலையை விட்டுட்டு நான் வேறு பக்கம் இப்போ நான் வேலையை தேடிட்டுருக்கிறேன், எவ்வளோ சம்பாரித்து வச்சேன் ஆனால் இன்றைக்கி பார்த்தா நான் கடன்காரன் ஆகிட்டேன், இப்படி இல்லாமல் கடகராசிக்காரர் சொல்லுவாங்க. எவ்வளோ பணம் வந்தாலும் தங்க மாட்டேங்குதுங்க, பத்த மாட்டேங்குதுங்க, மறுபடியும் யாருக்கிட்ட வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலை தான் போயிட்டுருக்குது. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா இந்த பிரச்சனைகள் எப்படி தீர்க்க போகிறோம்னே தெரியல அப்படிங்கிற ஒரு பயம் கண்டிப்பாக கடகராசிக்காருக்கு உண்டு. கவலையே பட வேண்டாம். இந்த பயிற்சி உங்களுடைய ராசிக்கு நிச்சயமாக ஏற்கனவே குரு பகவான் ஜென்மத்தில் உச்சபலம் அடைச்சிட்டார், இடமாற்றம் அடைஞ்சே தீருவீங்க. 9ஆம் பாவகத்தில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறார். ஆக மொத்தத்தில் 8இல் ராகுவும் 2ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறதுனால இடமாற்றங்கள் பண்ணுங்க இந்த சுக்கிரன் பெயர்ச்சினால். ஜூன் மாதம் 8ஆம் தேதி பிறகு இடமாற்றங்கள் பண்ண வேண்டிய சந்தர்ப்பங்கள் உண்டாகும். புதிய நபர்களால் சில நன்மைகள் உண்டாகும். யார் நம்மளை விட்டு விலகினாங்களோ கண்டிப்பாக அவங்களே சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். அதே நேரம் அதாவது உங்களுக்கு எதிர்பாராத ஒரு பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட்டு அப்படின்னா, ஒரு பணத்தை எதிர்பார்த்துட்ருப்போம், ஒரு 10 ரூபா இருந்ததுன்னா இந்த வேலையை செய்து முடிக்கலாம், இது பெரிய பிஸ்னஸ் இல்லையா, ஒரு பெரிய வேலையை கமிட்மெண்ட், ஒரு சிறு வேலை இது வாய்ப்பு நமக்கு அமைஞ்சிருச்சுன்னா போதும், அதை பெரிய அளவில் நம்ம சக்ஸஸ் பண்ணிடலாம்னு மனசில் நம்பிக்கையும் இருக்கும். அதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி வச்சுருப்பீங்க. ஆனால் சிறு வாய்ப்பு நமக்கு அமையாமல் காலதாமதம் ஆகிட்டு இருக்கிறதுனால பெரிய சில விஷயங்கள் செய்து முடிக்க முடியாமல் இருந்தது பார்த்தீங்களா. ஆனால் இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த ஒரு சிறு சிறு விஷயங்கள் சக்ஸஸாக முடியும் போது பெரிய விஷயங்களை நீங்கள் சாதித்து காட்டிடுவீங்க. இன்னொன்று பார்த்தோம்னா மன வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ரீதியில் கண்டிப்பாக மனக்குழப்பங்கள் நீங்கும். எப்பேற்பட்ட ஒரு சட்ட சிக்கல், அதாவது ஒரு வழக்குகள், ஒரு பஞ்சாயத்து, ஒரு பூர்வீக சொத்துனால் சில பிரச்சனைகள், குடும்ப ரீதியில் கணவன் மனைவினால் ஒரு மன வருத்தங்கள், அது எல்லாமே தீர்க்கக்கூடிய நேரம், அதாவது அது சரிப்படுத்தக்கூடிய காலம் உண்டாகும். இதனால் நம்மளுடைய சொந்த பந்தம் ஒரு நல்ல விசேஷங்கள் நம்ம 10 பேர் வரவழைச்சி நம்ம சில விஷயங்கள் பண்ணுவோம். எப்படி ஒரு வீடு கட்டுறது, ஒரு இடம் வாங்குறது, ஒரு இடத்த விற்று நம்ம வேறு ஒரு இடத்த வாங்கலாங்கிற ஒரு முயற்சிகள் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சாதகமாக முடியும். சிலருக்கு பார்த்தோம்னா கஷ்டப்பட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி உருவாக்கி வச்சுருப்பீங்க, அதில் பார்த்தோம்னா ஒரு பிரச்சனை உருவாகி போச்சு. அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுலேயே நமக்கு ஒரு போராட்டமாக இருக்கும். முதல் போட்டு வாங்கி அதை நானும் அணிவிக்க முடியாமல், விட்டுட்டும் அந்தாண்ட போக முடியாமல், அது பூர்வீக சொத்தாக இருக்கட்டும் இல்லையா நம்ம வாங்கின இடமா இருக்கட்டும், அதாவது பூமியினால் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்
சரிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டாக்கும். இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா, இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 7ஆம் பார்வை, சுக்கிரனுக்கு ஒரு பார்வை உண்டு, 7ஆம் பார்வை. அப்போ 7ஆம் கலஸ்திரஸ்தானத்தை பார்க்குறதுனால திருமணம் தள்ளி தள்ளி போயிட்டுருக்கிறவங்களுக்கும் சரி, திருமணம் ஆகி மறு வாழ்க்கை, புரியுதுங்களா, அடுத்த வாழ்க்கை ஏதோ ஒரு சூழ்நிலையில் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம், பிரிஞ்சிட்டோம், மறு வாழ்க்கை ஒன்று நடக்குமா, நமக்கு பிடிச்ச வாழ்க்கை, ஏற்கனவே பாதிக்கப்பட்டவங்களுக்கு பயந்தாஸ்தி இல்லையா, அடுத்ததாவது நல்லதாக அமையுமா, அது பார்த்தா எதுவுமே சரியாக அமைய மாட்டேங்குது. ஒரு எல்லாம் வருது, ஓகேங்கிற அளவுக்கு நெருங்கி வருது, நாம் விரும்பி போகும்போது அது விட்டு நம்மளை விலகி போயிடும். இப்படியே தான் ஆகிட்டுருக்குது. நாம் அடுத்தவங்களுக்கு எல்லாமே 4 கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய பேர் புகழ் நல்லா உண்டு. ஆனால் நமக்குன்னு ஒன்று உருவாக்கிறதுக்கு முடிய மாட்டேங்குது. நமக்குன்னு ஒரு சப்போர்ட் பண்ணுறவங்களும் யாரும் இல்லை. கடவுளே, அமையுமா, நடக்குமா, கிடைக்குமான்னு எதிர்பார்ப்பில் இருக்கிறீங்க பார்த்தீங்களா, சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி மாணவ மாணவியர்கள், சரிங்களா, அதாவது கடகராசிக்காரர் குழந்தைங்களாக இருக்கட்டும் அல்லது படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், சரிங்களா, ஏற்கனவே நல்லா படிச்சுட்டு கொஞ்சம் டல்லான மாதிரி இருந்திருக்கு, சரிங்களா, நம்ம எதிர்பார்க்குற காலேஜ் கிடைக்குமா, நம்மளுடைய சக்ஸஸ் பண்ணிடுவோமா, இது முடிச்சுட்டு நல்லா ஒரு வேலை வாய்ப்பு அமைஞ்சிருமா அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்க போகுது. பயமே படாதீங்க, சரிங்களா. ஆனால் இடமாற்றம் உருவாக்கும். இடமாற்றம் வந்தால் அது ஓகேன்னு ஏற்றுக்கும், நல்லா இருக்கு, சரிங்களா. அப்புறம் பார்த்தோம்னா, அதாவது வயதானவர்களுக்கு எல்லாமே பார்த்தாச்சு நம்மளுடைய வயசில். ஏன்னா நாம் சந்தோஷம் அனுபவிச்சுன்னா குடும்பத்துக்காக வாழ்ந்துட்டோம். ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க பார்த்தோம்னா இன்றைக்கி நமக்கு ஏட்டிக்கு போட்டியாக பார்த்துட்ருக்குறாங்க. எவ்வளவோ கஷ்டப்பட்டு போராடி எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி ஒரு கௌரவத்தை சம்பாரித்தோம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற கௌரவம் போயிருமா? ஏன்னா இன்றைக்கி நாம் சொல்கிற வார்த்தை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இருக்கிற சூழ்நிலை பார்த்தாலும் நமக்கும் முதல்ல இருந்த வேகத்தை எடுக்க முடியலை. அப்படியே போனாலும் அது நடக்க மாட்டேங்குது. அதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம செய்து முடிச்சிட முடியுமா? தள்ளி போகுதே. எதிர்பார்க்குற பணம் காசு வரமாட்டேங்குது. ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சு நம்ம ஒன்றும் சாதிக்க முடிய மாட்டேங்குது. காலம் போன கடைசியில் பாரம் அதிகமாகிடுச்சு. ஆனால் அந்த பாரத்தினால இப்போ மனசில் பயம் உண்டாயிருச்சு. இந்த பயத்தை போக்கணும்னா நமக்கு ஒரு வேகத்தையும் எதிர்பார்க்கக்கூடிய சில காரியங்களையும் நம்ம சக்ஸஸ் பண்ணணும். அந்த மாதிரி நேரம் வருமா அப்படிங்கிற கேட்கக்கூடிய கேள்விக்கு நிச்சயமாக கிடைக்கும், கவலைப்படாதீங்க. ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட ரீதியில் மருத்துவ செலவுகள் பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக அந்த மருத்துவ செலவு குறையும், ஆரோக்கியம் அதிகரிக்கும், சரியாகும், சரிங்களா. இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சினால் வெள்ளிக்கிழமை பிரார்த்தனை பண்ணுங்க. கண்டிப்பாக ஜூன் 8ஆம் தேதியிலிருந்து அதாவது ஜூலை 4ஆம் தேதி வரைக்கும், அதாவது வெள்ளிக்கிழமை நாட்களில் சுக்கிர பகவான் வழிபாடு பண்ணுறதும், வெள்ளிக்கிழமை நாட்களில் அதாவது 6 to 7 அதாவது சுப ஓரையில், கண்டிப்பாக சுக்கிர ஓரையில், அதாவது வீட்டில் நேரமாக எந்திரிச்சு ஸ்நானம் பண்ணிவிட்டு அதாவது சுக்கிரனை வணங்குறது கண்டிப்பாக ஒரு நல்ல விசேஷங்கள். தங்கம் அது மட்டும் கிடையாது, அதாவது நமக்கு விரயங்கள் ஆனது எல்லாமே நம்ம அடையக்கூடிய சந்தர்ப்பங்களாக அமையும், சரிங்களா. இருந்தாலும் கோச்சார் அடிப்படையில் இந்த பலன்களை சொல்லியிருக்கிறதுனால உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் சுக்கிர பகவானுடைய தன்மை என்ன, உங்களுடைய லக்னம் என்ன, என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து பலன்கள் மாறுபடும் காரணத்தினால உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு முறை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஜாதகம் இது வரைக்கும் பார்க்காமல் இருந்து நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு சரியான முறையில் முயற்சிகள் எடுங்க. கடகராசி அன்பர்களுடைய வாழ்க்கை இனி வரக்கூடிய காலம் சாதகமான காலமாக இருக்குங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.